வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சமயத்தில ஏசி இல்லாம பல பேரால இருக்க முடியாது. பொதுவா வீடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வீட்ட கூல் பண்றதுக்காக ஃபேன் யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஏர் கூலர் யூஸ் பண்ணுவோம். நெறைய பேரு ஏர் கண்டிஷனர் யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த ஏர் கண்டிஷனர் பயன்படுத்துறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்கு, அதே மாதிரி அந்த அளவுக்கு தீமைகளும் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 2050க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஏர் கண்டிஷனர் பயன்படுத்துறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடும். கிட்டத்தட்ட 3ல 1 பங்கான அந்த பவர் வந்து இந்த ஏர் கண்டிஷனுக்கு மட்டும் தான் போகும். உலக அளவுல புரொடியூஸ் பண்ற அந்த பவர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிசிட்டி 3ல 1 பகுதி இந்த ஏர் கண்டிஷனருக்கு மட்டுமே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது 2050க்குள்ள இது சாத்தியமாகும். இந்த அளவுக்கு பவர் கன்சம்ப்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த ஏர் கண்டிஷனர்ல இருந்து நெறைய கிரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் வெளியில வருது. CO2 எமிஷன்ஸ் இருக்கு. என்விரான்மென்ட்டுக்கு ரொம்ப பொல்யூஷன் பண்ணுது. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இந்த ஏர் கண்டிஷனர்ல இருக்கு. இது எல்லாமே தவிர்க்கிறதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு. அந்த வழி இப்போ சாத்தியப்பட்டிருக்கு. பல நகரங்கள்ல இத பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரி ஏர் கண்டிஷனரே இல்லாம அந்த வெளியில வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட் ஏசினா வெளியில ஒரு அவுட்டோர் யூனிட் இருக்கும். உள்ள ஒரு இன்டோர் யூனிட் இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே பயன்படுத்தாம ஒரு பில்டிங்க கூல் பண்ண முடியும். அந்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷனா இந்த வீடியோல பார்ப்போம். வெல்கம் டூ தமிழ் சாளரம். இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா, நகரமயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த நகரங்களோட எண்ணிக்கையுமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது. பல மக்கள் கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு குடிபெயர்ந்து வராங்க. இந்த மாதிரி எண்ணிக்கை அதிகரிக்கிறதுனால ஒவ்வொரு நகரத்திலுமே இந்த கான்கிரீட் கட்டிடங்களோட எண்ணிக்கையுமே அதிகமாயிட்டே போகுது. இந்த கான்கிரீட் கட்டிடங்கள்னால என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பொதுவா ஒரு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மரம் அப்சர்வ் பண்ற அந்த ஹீட்டோட இந்த கான்கிரீட் அதிகமான ஹீட்ட அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்றது இல்லாம அந்த அப்சர்வ் பண்ண ஹீட்ட வெளியில விடாம தனக்குள்ளே வச்சுக்கும். இதனால தான் இந்த பெரிய பெரிய நகரங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹீட் ஐலேண்ட், அதாவது ஒரு வெப்ப தீவு மாரி மாற ஆரம்பிச்சிருது. அந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6லேருந்து 7 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து வேறுபாடு இருக்கும். அந்த நகரத்துக்கும், பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அந்த நகரத்துல இருக்கிற பில்டிங்ஸ் தான். அந்த பில்டிங்ஸ் நடுவுல சரியான கேப் இருக்காது. அந்த பில்டிங்ஸ் நடுவுல மரங்கள் இருக்காது. இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் அங்க உண்டாகும். இப்போ நம்ம நாட்டுல எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை, சென்னை இந்த மாதிரி பெருநகரங்கள்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கு. அந்த நகரங்கள்ல மரங்களோட எண்ணிக்கையுமே கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. இப்போ ஒரு நகரத்துல அந்த நகரத்த குளிர்விக்கணும்னா, ஒரு வழி நம்ம அதிகமான மரங்கள வளர்க்கணும். 2வது வழி நம்ம சரியானபடி காற்றோட்டத்த உண்டு பண்ணணும். 3வது வழி நம்ம அமைக்கிற அந்த கட்டுமான பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டுமான பொருட்கள நம்ம கவனம் செலுத்தணும். இந்த மாதிரி பலவிதமான வழிகள் இருக்கு. இதையெல்லாம் தவிர்த்து ஒரு முக்கியமான ஒரு வழிய விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் டிஸ்ட்ரிக்ட் கூலிங் மெத்தட். இந்த மெத்தட் ரொம்ப காலமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்திய அளவுல இது வந்து இன்னும் பிரபலமாகல. சிங்கப்பூர், மலேசியா, குவைத், துபாய், கத்தார் இந்த மாதிரி பல நாடுகள்ல இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டத்த பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ பொதுவா ஒரு சென்ட்ரலைஸ்ட் கூலிங் சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஹோல் பில்டிங்க்கு வந்து வெளிய ஒரு பெரிய ஒரு கூலிங் யூனிட் வச்சிருப்பாங்க. அந்த கூலிங் யூனிட் மூலமா இந்த குளிர்விக்கப்பட்ட இந்த கேஸ் வந்து அந்த அந்த பில்டிங் ஃபுல்லா வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் மூலமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, பெருநகரங்களை எடுத்து பாருங்க. அந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஆகட்டும், அபார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லா அபார்ட்மெண்ட்ஸோட வெளியிலுமே சின்ன சின்ன பெட்டிகளா இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அந்த ஏசியோட அவுட்டோர் யூனிட் பொருத்தப்பட்டிருக்கும். இப்போ ஒரு பில்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பில்டிங்கை குளிர்விக்கிறதுக்காக இந்த ஏசி வந்து அதிகப்படியான வெப்ப காற்றை வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கும். இதனால பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பியருமே ஹீட் ஆகிட்டு இருக்கும். அட்மாஸ்பியர் ஹீட் ஆகிறது மட்டும் இல்லாமல் இந்த சிஎஃப்சி இது போன்ற க்ரீன் ஹவுஸ் கேஸஸுமே இது வெளியில் விட்டுக்கிட்டு இருக்கும். இதனால அட்மாஸ்பியருக்கு ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். இது வந்து ஒரு பெரிய ஒரு லூப் மாதிரி. எவ்வளோ நம்ம கூலிங் வந்து நம்ம அந்த பில்டிங் கொடுக்குறோமோ, அந்த அளவுக்கு நம்ம வந்து அட்மாஸ்பியரை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கிட்டே இருப்போம். இது எல்லாம் தவிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம். இந்த கூலிங் சிஸ்டம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரேடியேட்டர் மாதிரி தாங்க. நம்ம லாரியில, கார்லலாம் பார்த்தீங்கன்னா, ரேடியேட்டருக்கு தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா? அந்த ரேடியேட்டர் எப்படி செயல்படுதுன்னா, அந்த ரேடியேட்டரில் நம்ம தண்ணி ஊற்றுவோம். அந்த தண்ணி வந்து ஒரு பம்ப் மூலமா அந்த என்ஜினோட எல்லா பகுதிகளுக்குமே போயிட்டு, அங்கே இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ரேடியேட்டரோட முன்னாடி பகுதிக்கு வந்துடும். அந்த ரேடியேட்டரோட முகப்பு பகுதியில் சின்னதாக வந்து அந்த பைப்ஸ் இருக்கும். அந்த பைப்ஸ் வழியாக இந்த சூடான தண்ணி அந்த வழியாக போய்கிட்டு இருக்கும். இப்போ நம்ம காரில் வேகமாக போகும்போது அந்த முன்னாடி இருந்து வருது பார்த்தீங்கன்னா, அந்த காற்று, அந்த குளிர்ச்சியான காற்று வந்து இந்த ரேடியேட்டர் மேலே படும். அப்படி படும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சின்ன பைப் வழியாக அந்த சூடான தண்ணி போகுது பார்த்தீங்களா, அது அந்த சூடான தண்ணியிலிருந்து அந்த வெப்பநிலை அந்த சில்லுன்னு இருக்கிற காற்றுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. மறுபடியும் இந்த தண்ணியிலிருந்து எல்லா வெப்பநிலையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் சில்லுன்னு இருக்கிற அந்த தண்ணி என்ஜினோட எல்லா பகுதிகளுக்குமே போகும். இதை தான் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டத்துமே பயன்படுத்துகிறோம். இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டத்தில் அந்த நகரத்தோட அடிப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 25 மீட்டர் அடியில் ஒரு பெருசாக ஒரு யூனிட் வச்சுருப்பாங்க.
அந்த யூனிட்டில் நார்மலாக இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் கூல் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட -3லேருந்து 4 டிகிரி வரைக்கும் கூல் பண்ணுவாங்க. அந்த குளிர் விட்டப்பட்ட அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சில்லுன்னு இருக்கிற அந்த தண்ணி இன்சுலேட்டட் பைப் மூலமாக எல்லா பில்டிங்ஸுக்குமே அனுப்பிவிடுவாங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஆகட்டும், சின்ன சின்ன வீடுகள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இந்த இன்சுலேட்டட் பைப் வழியாக இந்த சில்டு வாட்டர் அனுப்பப்படும். இந்த சில்டு வாட்டர் வந்து அந்த ரேடியேட்டரில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே பிரின்சிபல் தான் இங்கேயுமே. இந்த சில்டு வாட்டர் அந்த வீடு ஆகட்டும், இல்லை அந்த பில்டிங்ஸ் ஆகட்டும், அந்த பில்டிங்ஸோட எல்லா பகுதிகளுக்குமே வந்து அப்படியே சர்க்குலேட் செய்யப்படும். இப்படி சர்க்குலேட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த பில்டிங் உள்ளே இருக்கிற அந்த சூடான அந்த காற்று எல்லாமே குளிர்விக்கப்படும். அந்த பில்டிங் உள்ளே இருக்கிற அந்த வெப்பநிலை எல்லாமே இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சில்லுன்னு இருக்கிற தண்ணியோட வெப்பநிலையை அதிகரிச்சிரும். அந்த அதிகமான வெப்பநிலையில் இருக்கிற அந்த தண்ணி மறுபடியும் ஒரு லூப் மூலமாக அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த யூனிட்டுக்கு மறுபடியும் கொண்டு செல்லப்படுது. இதனால் தண்ணி வந்து எப்போவுமே வேஸ்ட் ஆகாது கிடையாது. ஒரே குறிப்பிட்ட அமௌண்ட்டான அந்த வாட்டர் மட்டும்தான் அதை மறுபடியும் நம்ம ஒரு லூப்பில் அப்படியே சென்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சில்லுன்னு இருக்கிற தண்ணியை உற்பத்தி பண்ணுறோம். அந்த தண்ணியை இன்சுலேட்டட் பைப் மூலமாக எல்லா பில்டிங்ஸுக்கும் அனுப்புகிறோம். அந்த பில்டிங்ஸில் போயிட்டு அங்கே இருக்கிற வெப்பநிலையை எடுத்துக்கிட்டு இந்த தண்ணி சூடாகுது, இந்த சூடான தண்ணியை மறுபடியும் கொண்டு வரோம், மறுபடியும் சில் பண்ணுறோம், மறுபடியும் எல்லா பில்டிங்ஸுக்குமே அனுப்புகிறோம். இது ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான். ஆனால் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு புரட்சியாக இருக்க போகுது. ஏன்னா இந்த மெக்கானிசம் மூலமாக இந்த CO2 எமிஷன் கிட்டத்தட்ட 50% குறையுது. பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவுமே 50% குறையுது. என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டெக்னிக். இந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் மெத்தடை வந்து நம்ம எல்லா நாட்டிலுமே எல்லா நகரங்களிலுமே பயன்படுத்தினா கண்டிப்பாக இந்த பவர் கன்சப்ஷனை ரொம்ப குறைக்கலாம். அதே மாதிரி நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நாம் அனுப்புகிற அந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆகட்டும், CO2 எமிஷன் ஆகட்டும், இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம தடுக்கலாம். கண்டிப்பாக நம்ம ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஏன்னா நாளடைவில் இந்த ஏசி பயன்பாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே தான் போகுது. இந்த அதிகரிக்கும் தேவையை ஈடு செய்கிறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் கூலிங் மெத்தட் கண்டிப்பாக ஒரு மாற்றாக இருக்கும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. இதே போல் வேற ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.